ஆல்ரெடி ஜியோ ஏர்டெல்ல இருந்து பன் பட்டர் ஜாம் பாப்கார்ன் வர பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான். அந்த லைன்ல இப்போ நியூமாடா அப்படின்ற மாதிரி இந்தியாவோட மேஜர் டெலிவிஷன் பிராட்காஸ்ட் கம்பெனி லைக் இந்த ஜி ஸ்டார் சோனி இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே விலை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களாம். ரீசன் என்னன்னா கண்டென்ட் மேக்கிங்க்கும் பிரீமியம் ஸ்போர்ட்ஸ் டெலிகாஸ்டுக்கும் அதிகமா வந்து காஸ்ட் ஆகுதான், அதுக்காக ஏத்துறோம்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இந்த ஜி சோனி இதுக்கெல்லாம் 10% வரைக்குமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்களாம். அப்புறம் அந்த வியாகாம் 18 இருக்குல்ல, அதுக்கெல்லாம் 25% வரைக்குமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதை வச்சு கணக்கு பார்த்தா நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனே 50 ரூபாயில இருந்து 70 ரூபா வரைக்கும் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ பாதி பேர் வந்து இந்த டிவி சேனல்ஸ்லாம் பார்க்கறத நிப்பாட்டிட்டு ஓடிடி சைடு போயிட்டாங்க, நான் உட்பட. ஆனா நீங்க ஒருவேளை வந்து நான் இன்னும் டிவி சேனல்ஸ்லாம் பார்க்குறேன்ப்பா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று சொல்றேன். இந்த குஜராத் மகாராஷ்டிராலலாம் பிஎஸ்என்எல் ஐஎஃப்டிவி இருக்கா, அது இப்போ தமிழ்நாட்டிலுமே வந்துருச்சு. இந்த பிஎஸ்என்எல்ல நீங்க ஃபைபர் நெட் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 500 சேனல்ஸ் வரைக்குமே ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் செட் ஆஃப் பாக்ஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா ஃபீ இல்லாம அடிஷ்னலா பிஎஸ்என்எல்ல ஹாட் ஸ்டார், அமேசான் பிரைம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஓடிடி ஆப்ஸுமே கொண்டு வர போறாங்களா. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.